ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்திருக்கிறோம். இதுல ரொம்ப தெளிவா சொல்றேன். கிட்டத்தட்ட 22 சப்வே இருக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். 21 சப்வேல சுத்தமா தண்ணியே நிக்கலை. ஒரே ஒரு சப்வேல நின்னுச்சு, அது கிளியர் செய்யப்பட்டது. இதுதான் அவங்க பீரியட்ல இருந்துச்சானா கிடையவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சப்வேல தண்ணி நின்னுச்சு. இன்ஃபேக்ட் 21லயும் நின்னுச்சு, 22லயும் நமக்கு சிரமம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா களையப்பட்டு இன்னைக்கு 22 சப்வேல 21 சப்வே நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்கோம்ல. இது ஆக்கப்பூர்வமான வேலைகள் பார்க்காததுனாலதான் இது சரிபாச்சா? நீங்க சொல்லுங்க தோழர். ஒண்ணு. அடுத்தபடி நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஏரி இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஏரிக்கு வருகின்ற கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு சைடு வால் கட்டணும். அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. எங்கெல்லாம் என்க்ரோச்மெண்ட் இருந்ததோ அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா பீஸ்ஃபுல் மேனர்ல நிறைய இடங்கள்ல பப்ளிக்கோட உட்கார்ந்து பேசி அந்த என்க்ரோச்மெண்ட்ஸை கிளியர் பண்ணி அந்த சேனல் வாட்டர் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு தண்ணி நிக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த அளவுக்கு தண்ணி நின்னுதோ இன்னைக்கு அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மிக குறைந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்ஃபேக்ட் வந்து இன்னும் ஒருபடி மேல சொல்றேன். நானு ஒரு ட்ரோன்ல சர்வே பண்ணி எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள், அதாவது சோக் ஆகிற பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பெரிய சோக் பாயிண்ட் இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த காலேஜ் கிட்டே பேசி தனியா இடத்தை வாங்கி அதுல ஆக்கப்பூர்வமா அகலப்படுத்தி தண்ணிகள் எல்லாம் வெளியே போறதுக்கான வழிகளை முறையா செஞ்சிருக்காங்க. எங்கேயுமே குறை வைக்கல.